என்ன மக்களே, இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு? அதாவது விஜய் சேதுபதி அப்படிங்கிற பீடைய பிக் பாஸ் தமிழ்ல இருந்து ஒழிச்சு கட்டுற வரைக்கும் எத்தனை சீசன் இன்னும் நடத்தினாலும் எந்த சீசனுமே கிளச்சு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிஆர் கும்பலை பொறுத்தவரை பாரு தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பீடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லே, உண்மையான பீடையே விஜய் சேதுபதி தான்டா. போன சீசனே இவன் தான் கெடுத்தான். ஆமாங்க, போன சீசனை பொறுத்தவரை போட்டியாளர்கள் டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல தரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி பொறுத்தவரை டாஸ்க் இப்படியாடா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் எல்லாரையும் மட்டமா பேசி அவனுக்கு அதுக்கப்புறமா டாஸ்கே விளையாடாம மிச்சர் மட்டும் தின்ட்டு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த சீசனை பொறுத்தவரை எஃப்ஜேயா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் முதல் 2 வாரங்கள்ல அவங்க பண்ற சேட்டைகளுக்கு எல்லையே இல்ல. அதே மாதிரி தான் அரோராக்காவை பொறுத்தவரை ஒரு சைடு துஷாரி, இன்னொரு சைடு கமர்தீன். இவங்களோட காதல் நிலை வேற லெவல்ல போச்சு. பாக்குற மக்களை பொறுத்தவரை கழுவி ஊத்துனாங்க. அதுக்கு இந்த விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு? நீங்க இந்த ஷோ எல்லாம் திட்டக்கூடாது. உங்க பிள்ளைங்க எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல, உங்க குழந்தைய பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரிமோட்டை வச்சு சேனலை மாத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பேச்செல்லாம் பேசினாரு. அதுல இருந்து விஜய் சேதுபதியோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு அப்படியே சொல்லலாம். ஆமாங்க, முதல் 2-3 வாரங்கள்ல நடக்காத கொடுமையாங்க இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பார்வதியை பொறுத்தவரை கமர்தீன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. காதல் பண்றாங்க, கன்றாவி வேலைகள் பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க, இல்லைன்னா சொல்ல. அதே நேரத்தில் பலூனுக்கு என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் அரோராவை பாராட்டிட்டு சொம்பு தூக்கிட்டு தானே இருக்கிறாரு. அதாவது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் காரணம் கிடையாது. அந்த பஸ் ஓட்டுற டிரைவர் ஒரு நேரம் தூங்கி இருக்கலாம், இல்லனா அவரோட கவனம் சிதறி இருக்கலாம். இதுதான் காரணமே தவிர உள்ள இருக்கிற பயணிகள் எந்த விதத்திலையும் காரணமாக மாட்டாங்க. அந்த வகையில போட்டியாளர்களை குறை சொல்றதை விட்டுட்டு இந்த வக்கரத்தோட சுத்துற விஜய் சேதுபதியை போட்டு பொலங்கடா அப்படிங்கறதான் என்னோட கருத்து. ஆமாங்க, ஒரு ஹோஸ்டா வாங்க விஜய் சேதுபதி நடந்துட்டு இருக்காரு. இல்லவே இல்ல, வன்மத்தோட தான் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள போட்டு ரோஸ்ட் பண்றது மட்டும்தான் அவரோட வேலையா இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு செமையா முட்டு கொடுக்கிறாரு. இன்னைக்கான எபிசோட்ல கூட கமர்தீன் திவ்யா மேல குறைய சொல்றாரு. அந்த இடத்துல கமர்தீனை போட்டு பொளக்குறாரு. யோ, நீ கருத்தை கேட்கிற, அவனோட கருத்தை சொல்றான், இதுல உனக்கு என்ன வலிக்குது? அதாவது அன்புகாங்க பத்தியோ அரோராவை பத்தியோ திவ்யாவை பத்தியோ யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை அசிங்கப்படுத்துறது விஜய் சேதுபதியோட வேலையாவே இருக்குது. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கறத நமக்கு புரியல. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை இவ்வளவு ஒஸ்டா போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஹோஸ்ட் சரியில்லை. ஆமாங்க, அந்த நீதிமன்றம் டாஸ்க்ல கூட பாருவுக்கு எதிராக கமர்தீன் அரோராவுக்கு சப்போர்ட்டா தான் வாதிட்டு இருப்பாரு. அதே விஷயத்தை அரோரா கிட்டையும் போய் பேசியிருப்பாரு. இந்த ஷோ நல்லா போகணும்னு விஜய் சேதுபதியோ இல்லனா விஜய் டிவியோ நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கமர்தீனோட இரட்டை வேடத்தை பாரு முன்னாடி ஓபன் பண்ணிருப்பாங்க. பாருவோட கேம் பிளே வேற மாதிரி இருக்கும். அதாவது பாருவை பொறுத்தவரை வெளிய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு அவங்க கேம் ஆடவே இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. உண்மையாவே கமர்தீனோட முகத்திரைய விஜய் டிவியோ இல்லனா விஜய் சேதுபதியோ கிழிச்சிருந்தாங்க அப்படின்னா பாருவோட கேம் பிளே வேற லெவல்ல இருக்கும். ஆனா மாமா டிவியா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் பார்வை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் ஷோவே நடத்திட்டு இருக்கானுங்க. அவங்களை பொறுத்தவரை பார்வை காலி பண்றதுதான் முக்கியமா இருக்குதே தவிர பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு டிஆர்பி முக்கியம் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். அது கூட வேண்டாம். சீக்ரெட் ரூம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் படி பார்வை எவிக்ட் பண்ற மாதிரி எவிக்ட் பண்ணி சீக்ரெட் ரூம்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சீசனை மாதிரி ஒரு ஃபயரான சீசனை பார்த்திருக்கவே முடியாது. உண்மையாவே இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா பாரு வெளியே போயிட்டா நம்மளோட காதலி அரோரா கூட சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் திரும்பவும் அரோரா கூட சேர்ந்திருப்பாரு. அதே நேரத்தில் அன்பு கேங்ல இருக்கிற எல்லாருமே பார்வை கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. திரும்ப வர்ற பார்வை பொறுத்தவரை எல்லாரையுமே சம்ஹாரம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ஷோவை ஃபயரா கொண்டு போறதுக்கு 1000 வழிகள் இருந்தாலும் மாமா டிவியா இருக்கட்டும் இல்லனா விஜய் சேதுபதியா இருக்கட்டும் என்னதான் மொக்கையா போனாலும் பரவாயில்லப்பா, பாரு மட்டும் டாப் 2க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வன்மத்தோட சுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி சார் மேடையில் நிற்கிறாரு. அந்த நேரம் சாண்டா கிளாஸ் விஜய் சேதுபதிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இதெல்லாம் ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வினோத் என்னோட மனைவிக்கு நாளைக்கு பிறந்த நாள், நீங்க வாழ்த்து சொன்னா என் மனைவி ஹாப்பியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. விஜய் சேதுபதியும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. அந்த இடத்துல வினோத் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. உண்மையாவே வினோத்தை பொறுத்தவரை ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் மேல வைக்கிற விமர்சனங்களை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் வினோத் கிட்ட கிடையாது. அது மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கிற போட்டியாளர்கள்ல வினோத் எவ்வளவோ பெஸ்ட் அப்படிங்கறதான் என்னோட கருத்து. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அமித்தை பொறுத்தவரை என்னோட அம்மாவுக்கு பிறந்த நாள், நீங்க வாழ்த்து சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாரு. அடுத்ததா வர்ற எஃப்ஜே பொறுத்தவரை எங்க அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி
மாதிரி வாழ்த்து மலைகளை பொழியறாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி பொறுத்தவரை எப்பவும் போலவே சொம்படிக்க தொடங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நடந்து முடிஞ்ச டான்ஸ் மாரத்தான் 2.0ல தோத்த அணியில இருக்கிற அரோரா விக்ரம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற பாராட்டுறாரு. யோ அவங்க தோத்துட்டாங்க ஐயா, அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க இல்லைன்னு சொல்ல, மத்த நேரங்கள்ல அரோரா வந்து படுத்து தூங்கிட்டு தானே இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல விதிமீறல் வேற பண்ணிருக்கா. அவளை போய் பாராட்டுற ஐயா, நீ என்னதான் அவளோட பெய்டு சப்ஸ்கிரைபரா இருந்துட்டு போ, இல்லனா அந்த ஆபாச நாயகியோட ஆசை காதல்னா கூட இருந்துட்டு போ, ஒரு ஷோல வந்து இந்த அளவு முட்டு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேவலமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பாராட்டுறாரு. பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த வாரத்தை பொறுத்தவரை விக்ரம விதிமீறல் பண்ணிருக்கானே. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விக்ரம் சுபிக்ஷா இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, பிக் பாஸே கடும் கோவத்துல விக்ரம திட்டினாரு. இத பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்லையா சார்? என்ன சார்? அது மட்டும் இல்ல சார், இந்த வார கேப்டன்சி டாஸ்க்ல அவனை பொறுத்தவரை ரொம்பவே ரூடா நடந்துக்கிட்டான். எஃப்ஜியோட காலை வாடுறதுக்கு முயற்சி பண்றான். ஆதிரை பொறுத்தவரை தலை குப்புற விழுறாங்க. நல்ல வேலை கையை ஊடினாங்க, இல்லனா மூஞ்சி மோரையே பேர்ந்திருக்கும். இவ்வளவு வேலைகளை விக்ரம் பார்த்திருக்கான். இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்காம விக்ரம் அரோரா நீங்க மாசா விளையாண்டீங்க, 2.5 மணி நேரம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டாரு. சூப்பரியா, உன்னை பொறுத்தவரை நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. நீ வந்து மக்கள் செல்வன்லாம் கிடையாது, வன்மத்தோட சுத்துற மக்கு செல்வன் அப்படியே சொல்லலாம். அடுத்ததா தோத்த அணியில இருக்கிற அமித் திவ்யா இந்த 2 பேரையும் பாராட்டாரு. அவங்களுமே 1.5 மணி நேரம் டான்ஸ் ஆடி இருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டாரு. சூப்பரியா, திவ்யாவை பாராட்டுற. திவ்யாவை பொறுத்தவரை அதே டாஸ்க்ல என்னால செகண்டையோ மினிட்ஸையோ இல்லனா ஹவர்ஸையோ நினைவுல வச்சிருக்க முடியாது. அதனால இந்த டாஸ்க்ல நான் விளையாடல, நான் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறேன், என் டீம்ல இருக்கிற மீதி 3 பேரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கேமே ஆடாம ஓரமா உட்கார்ந்து இருந்த திவ்யாவை பாராட்டுற. சூப்பர், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச அணியில இருக்கிற கனி ஆதிரை இந்த 2 பேரையும் பாராட்டாரு. அதே நேரத்துல டான்ஸ் ஆடின கமருதீன் பாரு இந்த 2 பேரையும் பாராட்ட மாட்டேங்காரு. இவ்வளவு பச்சையா வன்மத்தை கொட்டுறியே, உனக்கெல்லாம் ஹோஸ்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, கமருதீனை பொறுத்தவரை செகண்ட்ஸை கணக்கிடுறதுல சூப்பரா கணக்கிட்டு தான் அந்த ரவுண்ட்ல வின் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பாருவா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதுல செமையா டான்ஸ் ஆடினாங்க. அதனாலதான் ஆதிரை கனி இவங்க 2 பேரால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல அவங்க 2 பேரையும் பாராட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதே நேரத்துல அன்பு கேங்க தலைவியா இருக்கிற கனிய பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக முந்திட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க. ஆமாங்க, நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, உங்களோட கருத்தும் என்னோட கருத்தும் சரியா இருக்குது அப்படிங்கிற சொல்றீங்க. ஆனா லைக் போட மாட்டேங்க, கமெண்ட் போட மாட்டேங்க, வீடியோவை ஷேர் பண்ண மாட்டேங்க, வியூஸே போக மாட்டேங்குது. உங்களால முடிஞ்ச அளவு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பனாதான் கொஞ்சமாவது வீடியோ சஜஷன்ல போகும். சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா கனி இந்த 2 பேர் பிரச்சனைக்கு வராரு. அதாவது சாண்ட்ரா, நீங்க வந்து கனி மேல வச்ச குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. அவங்களும் ஒரு அம்மா தான், அவங்க கண்டிப்பா உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அப்படி பாட்டு பாடவே இல்லை. அவங்க நார்மலா தான் பாடினாங்க. உங்களோட மனநிலை தான் தப்பா இருக்குது, நீங்க நினைக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கு புரிய வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல சாண்ட்ரா வந்து சாரி சார் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்கறாங்க. உண்மையாவே இந்த விஷயத்துல சாண்ட்ரா மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கறது நம்மளோட கருத்தும். அதே நேரத்துல இதை இவ்வளவு பெருசா அட்ரஸ் பண்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை விக்கல்ஸ் விக்ரம் வந்து நான் பண்ணது தப்பு தான், மக்களே என்ன காரி துப்புவாங்க, வீக்கெண்ட்ல என்ன கழுவி ஊத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் உட்கார்ந்து அழுது ஒரு டிராமா எல்லாம் பண்ணாமல, அதை பத்தியும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனிக்கு நீதி வாங்கி கொடுக்கிறாரு நீதிபதி விஜய் சேதுபதி. என்னங்க இன்னைக்கு மட்டுமே இதெல்லாம் நடக்குது? இந்த சீசனை பொறுத்தவரை தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பு கேங்கல, அதாவது கனி கூட எவெல்லாம் சுத்திக்கிட்டு என்ன பொறுக்கித்தனத்தை பண்ணாலும் அவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி வாயே திறக்க மாட்டேக்காரு. இன்னைக்கு வர அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கனி வந்து அடைச்சி கேவலமான மனுஷங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாண்டாட்ட பேசுறாரு. யோ முட்டுக்குடியா, கேவலமா இருக்கியா இதெல்லாம் பார்க்கும்போது. ஆமாங்க, ஒருத்தவங்களை பத்தி அடைச்சி இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது எந்த விதத்திலையும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல. என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா பண்ணது தப்பு அப்படின்னா கனி சொன்ன இந்த வார்த்தையும் தப்பு அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் கனிக்கு சாண்ட்ரா கிட்ட இருந்து சாரி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த இடத்துல திரும்பவும் சாண்ட்ரா வந்து கனி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த நேரம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நீங்க பாடினதா இருக்கட்டும் பாரு பாடினதா இருக்கட்டும் என்ன ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எமோஷனலா ஹர்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, அதனால என் தப்ப உணர்ந்து நான் திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கனி விக்ரம் இந்த 2 பேரும் பேசி
பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை இந்த வாரம் நான் நடந்துகிட்டது ரொம்பவே கேவலமான ஒரு செயல் தான், அந்த டாஸ்க்ல நான் அப்படி விளையாண்டுருக்கவே கூடாது, கண்டிப்பா விஜய் சேதுபதி என்ன ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனி வந்து உங்க தப்புல எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விக்ரம பொறுத்தவரை இல்ல நான் தான் தப்பு பண்ணேன், என்னோட தப்புக்கு நீங்க காரணமே கிடையாது, எதுக்காக வேஸ்டா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கனிக்கிட்ட எல்லாம் சொல்றாரு. அதாவது இவர் வந்து உத்தமருங்க, அவர் பண்ண தப்பு அவர் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ல மாமா டிவி காட்டுறாங்க. இந்த விக்ரம பொறுத்தவரை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அடுத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும், இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும், ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதை பத்தி எல்லாம் இது நாள் வரை எவனுமே கேள்வி கேட்டது கிடையாது. ஏன் இந்த டாஸ்க்ல அவன் நடந்துகிட்டது கேவலத்தின் உச்சகட்டம் தான். சப்போஸ் ஆதிரை மட்டும் கை ஊனல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதையே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இதை கூட கேள்வி கேட்கறதுக்கு வக்கில்லாத ஒரு ஹோஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாவே இருக்குது. அதுக்கப்புறமா வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பவும் போலவே பாரு மேல வன்மத்தை கொட்டுறாரு. அதாவது விஜய் சேதுபதி வர்ற நேரம் கமருதீன் வந்து பாத்ரூம் ஏரியால நிக்கிறாரு. பாருவை பொறுத்தவரை மைக் எடுத்து மாட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்குதான் அவர் கலாய்க்கிறாரு. இதெல்லாம் பத்தி நீ பேசுறியாமா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. யோ பாருவை தவிர உனக்கு யாருமே கண்ணிலேயே தெரிய மாட்டாங்களா? புரியலையா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா எப்பவுமே தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கா. நாய் அரோராவுக்கு தான் அதிகப்படியான நேரங்கள் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கிய போதவள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பொறுக்கித்தனத்தை பண்ணியிருக்கான். அவனும் தூங்கு முஞ்சு குமார் தான், எப்பவுமே தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருப்பான், நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எதிராக நீ என்னைக்காவது கேள்வி கேட்கறியா? அதுக்காக பாரு உத்தம் இல்ல நான் சொல்ல வரல, பாரு பண்றதும் தவறு தான். பார்வை கேட்கிற நீ மத்த யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிய அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆதங்கமாவே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் அடுத்த வாரத்தை பொறுத்தவரை உங்க வீட்டுல இருந்து உறவினர்கள்லாம் வரப்போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது யாரு சந்தோஷப்படுவாங்க, யாரு பயத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு. இதுல அதிகப்படியான நபர்கள் வந்து பாரு தான் பயத்துல இருப்பாங்க. அதாவது பாரு கமருதீன் இவங்களோட காதல் கண்டனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற உறவினர்கள் வந்து பார்வை என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே பாரு சுத்தி இருக்காங்க. அந்த வகையில பாரு தான் ரொம்பவே பயத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதே நேரத்தில் சில பேர் வந்து ஆதிரையோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுனால எஃப்ஜே கொஞ்சம் பயத்துல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயும் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே நேரத்தில் அரோரா ஆதிரை இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் கமருதீன் கொஞ்சம் பயத்துல இருப்பாரு, பாருவோட ஃபேமிலி நம்மளை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற பயத்துல கமருதீன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேர் மட்டும்தான் அடிபடுது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பட்டியல்ல கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் பேருமே வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விக்ரமா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? இவ்வளவு நாள் கழிஞ்சு உங்களோட உறவுகள் எல்லாம் பார்க்க போறீங்க, ரொம்பவே சந்தோஷமான மூமெண்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அமித் கமருதீன் இந்த ரெண்டு பேரையும் முதல்ல சேவ் பண்றாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கனி சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு. அந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட கனியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கங்க, கனியும் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கனிக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு. அடுத்ததா சபரியை காப்பாத்துறாரு. அடுத்ததா பலூனக்காவை காப்பாத்துறாரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரோரா நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காப்பாத்துறாரு. இதை பார்க்கும்போது உண்மையாவே அரோரா கிட்ட விஜய் சேதுபதி மயங்கிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் சோன்ல எஃப்ஜே, சுபிக்ஷா, ஆதிரை, திவ்யா, பாரு இந்த 5 பேருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த வாரம் நோ எவிக்ஷனா இருக்க போகுது சார், அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நோ எவிக்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை இந்த வாரம் எஃப்ஜே தான் வெளியே போவான் அப்படிங்கறத உறுதியா சொல்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அவங்க டார்கெட் எஃப்ஜே தானே. அதாவது பொதுவாகவே அரோராவை பொறுத்தவரை யாரு கூட எல்லாம் ரொம்பவே க்ளோஸ் ஆறாங்களோ அவங்க எல்லாம் வெளியே போயிருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா துஷாரா இருந்தாலும் சரிதான், திவாகரா இருந்தாலும் சரிதான், கலையரசனா இருந்தாலும் சரிதான், இப்ப எஃப்ஜே இருந்தாலும் சரிதான், இவங்க எல்லாருமே அரோரா கூட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வெளியே போயிருவாங்க. அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுல தப்பிச்சவங்க அப்படின்னா வினோத், கமருதீன் இந்த ரெண்டு பேரையும் தான் சொல்லி ஆகணும். என்னதான் இருந்தாலும் அரோராவை பொறுத்தவரை எஃப்ஜே தான் வெளியே போறான் அப்படிங்கறத முதலே கெஸ் பண்ணிடுறாங்க. அந்த வகையில விஜய் சேதுபதியுமே அவர் கையில இருக்கிற கார் எடுத்து நீடுறாரு. அதுல எஃப்ஜேயோட பேர் இருக்குது. எஃப்ஜேயும் சில் யாருமே கவலைப்பட வேண்டாம்ப்பா, நான் வெளியே போறது சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாரு, சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை ஆதிரையை கூப்பிட்டு ஹக் பண்றாரு. உன்னோட கேமை நான் கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எதுவுமே பண்ணல, உண்மையாவே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற
அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, வெளியே உனக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை கிட்ட எஃப்ஜே சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல எஃப்ஜே வெளியே போகும்போது எஃப்ஜேக்காக அழுது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத், பாரு, இந்த 2 பேரும் தான். இவங்க 2 பேருமே ரியல் சோல் அப்படின்னே சொல்லாங்க. இவங்க மனசுல எந்த வித வன்மமும் கிடையாது, சண்டை போடுறாங்க, அதே நேரத்தில் அவங்க மனசுல வன்மம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பாருவே பல இடங்கள்ல என்னதான் நீ சண்டை போட்டாலும் நீ போலியானவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட பல இடங்கள்ல பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல வினோத்தும் அதே தான் சொல்றாரு, நீ போவன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எஃப்ஜே கூட இவ்வளவு நாள் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த அன்பு கேங்ல இருக்கிற ஒருத்தவன் கண்ணிலையும் ஒரு துளி கண்ணீர் வரல அப்படின்னே சொல்லலாம். இதுல இருந்து இந்த வீட்டுல யார் உண்மையா இருக்கா யாரு பொய்யா இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, சண்டை போடுறதெல்லாம் தப்பே கிடையாது, அதே நேரத்துல மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு சுத்துறதுதான் தப்பு அப்படிங்கறத என்னோட கருத்து. அந்த வகையில வினோத், பாரு இந்த 2 பேர் மனசுலயும் எந்தவித வன்மமும் இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரிஞ்சு அதுக்கப்புறமா எஃப்ஜே பொறுத்தவரை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போய் விஜய் சேதுபதி சார் கூட மேடையில போய் நிக்கிறான். அதுக்கப்புறமா எஃப்ஜேவுக்காக ஒரு பயண வீடியோ போட்டு காட்டப்படுது. அந்த பயண வீடியோல எஃப்ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பொறுக்கித்தனத்தை பண்ணானோ அது எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் அதெல்லாம் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஜிஎத்தை போட்டு வச்சிருந்தாங்க. என்னடா இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, அவன் பண்ண தவறுகள் எதையுமே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்கவே இல்லை. அந்த பொறுக்கித்தனம் எல்லாத்தையுமே பயண வீடியோவை போட்டு காட்டி அதை மாஸ் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்றானுங்க பாத்தீங்களா, அதை தான் சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல விஜய் சேதுபதியே சொல்றாரு பாக்குறதுக்கு மாசா இருந்துச்சுல அப்படிமே கேட்கிறாரு. எஃப்ஜேயுமே ஆமாண்ணே பாக்குறதுக்கு மாசா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்றான். லே என்னடா தப்பு பண்றதெல்லாம் மாசுன்னா ஒழுங்கா விளையாடுறவன் மரியாதை கொடுக்கறவனுக்கு எல்லாம் மரியாதையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் எஃப்ஜே போறதுல வெளியே போறதுக்கு முன்னாடி போட்டியாளர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாரு. எப்பா கேமை பார்த்து விளையாடுங்க, எமோஷனல சிக்கிக்கிட்டு உங்களோட கேமை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே பாருவோட கேம் வந்து எமோஷனலுக்குள்ள சிக்கிக்கிட்டு சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு பாரு அவங்களோட கேமை மாத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே வெளியே போனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தவரை போட்டியாளர்களுக்கு ஒரு சின்ன கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள்ல யாரோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இதுல அதிகப்படியான நபர்கள் சாண்ட்ரா, ஆதிரை இந்த 2 பேர் பேரையும் தான் சொல்றாங்க. அதாவது ஆதிரையை பொறுத்தவரை அவங்க எதுக்காக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களோ அந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு, எஃப்ஜே வெளியே போயிட்டான், அதனால அவங்களோட கேமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. அதே நேரத்தில் சாண்ட்ராவுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட்ராவை பொறுத்தவரை வந்த புதுசுல நல்லா தான் கேம் ஆடினாங்க, ஆனா அவங்களால ஃபேமிலியை பிரிஞ்சு இந்த கேமை தொடர முடியல, அதனால அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு, அவங்க வெளியே போறதுதான் சரி அப்படிமே சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்வை போறதோட சாண்ட்ரா, திவ்யா, அரோரா, சபரி இந்த 4 பேரோட கேமும் முடிஞ்சு போச்சு, அவங்க வெளியே போறதுதான் சரி அப்படிமே சொல்றாங்க. அதாவது சாண்ட்ராவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள பொறுத்தவரை இப்ப அழுதுகிட்டே தான் இருக்காங்க, கேம்ல போக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. திவ்யாவை பொறுத்தவரை யார் சொல்றதையும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியல, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து மத்தவங்கள தான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில திவ்யா வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அரோராவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரோராவை பொறுத்தவரை வன்மத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கா, கேம் எதுவுமே ஆடல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. அதே மாதிரி சபரிக்கும் அதே காரணங்களை தான் சொல்றாங்க. அதாவது சபரி கேம் எதுவுமே ஆடல, அமைதியா ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காரு, இதுக்கு எதுக்கு சபரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. உண்மையாவே பாரு சொன்ன எல்லா காரணமும் நியாயமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அடுத்ததா வர்ற அரோரா வந்து பாரு மேல வன்மத்தை கொட்டுறாங்க. அதாவது பாருவோட கேம்லாம் முடிஞ்சே போச்சு, இந்த 77 நாள் வந்து சண்டை போட்டு கத்தி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாரு வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வந்து டாஸ்க்ல தான் இந்த கேமே மூவ் ஆக போகுது, டாஸ்க்னு வந்துட்டா பாருலாம் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறாங்க அரோராக்கா. அரோராக்கா பார்வை பொறுத்தவரை இந்த 77 நாள்ல கிட்டத்தட்ட 60 நாள் வந்த ப்ரோமோ எல்லாத்துலயுமே பாரு இருந்திருப்பாங்க, அவங்க கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன கர்மத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, துஷார பாத்ரூம்குள்ள கூட்டு போனீங்க, துஷார் கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கமருதீன காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கமருவே உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பானே உனக்கு துஷார் முக்கியமா இல்லனா நான் முக்கியமா அப்படிங்கிற கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆபாச கண்டென்ட் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. திவாகர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதா இருக்கட்டும், அவர் ஓரமா நின்னுகிட்டு இருந்தா கூட அவரை தடவி மூடேத்துறதா இருக்கட்டும், இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே கூட சேர்ந்து சுத்துறதா இருக்கட்டும், வினோத்த செல்லக்குட்டின்னு சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சபரிக்கு டார்கெட் பண்றதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு நீ எல்லாம் பார்வை பேசுற பாத்தியா கால கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் அரோரா பேசும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் திவ்யாவுமே பாரு கமருதீன் இந்த 2 பேர் பேரையும் சொல்றாங்க. அதாவது பாருவால கமருதீனோட கேம் காலி ஆகுது, கமருதீனால பாருவோட கேம் காலி ஆகுது. 2 பேருமே சேர்ந்து தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு, அவங்க வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. திவ்யாக்கா நீங்க கேமே ஆடலக்கா, டாஸ்க் விளையாட வராது, ஒழுங்கா பேச வராது, எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னா அந்த ஆளு ஓடி போயிருவீங்க. அதே நேரத்தில் எவனாவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அதுக்கிடையில நியாயத்தை பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. அதுல மத்தவனை ட்ரிகர் பண்ணி அவன் வாயை பிடுங்கி அவன் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவான். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு அநியாயம் நடந்துச்சு, எனக்காக கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வைப்பீங்க. இதை தவிர நீங்க என்னக்கா கேம் ஆடிட்டீங்க? உங்களை பொறுத்தவரை ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்கீங்க. என்னதான் பிஆர் டீமை செட் பண்ணியிருந்தாலுமே நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாதானே அவங்க ப்ரமோட் பண்ண முடியும். நீங்க கண்டென்ட் எதுவுமே கொடுக்கலையேக்கா. சரி உங்க வாய் உங்க உருட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா பேசும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இப்படி எல்லாருமே பேசினதுக்கு அப்புறமா 77வது நாள்ல வந்து நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு எவிக்ஷன்னா சரியாகுமா? இன்னொரு எவிக்ஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்துட்டு நீட்டுறாரு. அதுல ஆதிரையோட பேர் இருக்குது. ஆதிரை அதை பார்த்த உடனே அதிர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து இருந்தா ஓகே தான், அந்த இடத்துல கூட கொஞ்சம் கூட திருந்தாம மக்கள் மேலதான் பழி போடுறாங்க. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதே தெரியல. நான்லாம் செமையா கேம் ஆடினேன், இந்த வாரம் நடந்த டாஸ்க்லாம் ஃபயரா விளையாண்டேன், எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம இவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க, இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல, மக்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி என்னமோ இந்த அம்மா சூப்பரா கேம் ஆடின மாதிரியும் மக்கள் தான் பார்க்காம ஆதிரையை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல பழிய போடுறாங்க. ஆதிரை முதல்ல வெளியே போகும்போதும் இதே மாதிரி வார்த்தைகள் பேசி தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்பவும் வெளியே போகும்போது கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்காம இந்த இடத்துல மக்களை இப்படி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் மக்கள் மேல முழு பழியும் போட்டுட்டு ஆதிரை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை வெளியே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது. அதாவது உங்களை பொறுத்தவரை உறவினர்கள் 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஆனா நீங்க வெளியே போறதுனால அந்த பவரை வேற யாருக்காவது கொடுக்கலாம். அதாவது கனி, பாரு, கமருதீன் இந்த 3 பேர்ல யாருக்கு வேணாலும் அந்த பவரை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு முயற்சி பண்றாரு. பாருவை பொறுத்தவரை அது அவளோட விருப்பம்டா, அவ தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பிக் பாஸுமே அதை தான் சொல்றாரு. அதாவது இந்த முடிவை ஆதிரை தனியா தான் எடுக்கணும், யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிடுறாரு. அந்த இடத்துல பாரு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதிரை நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரையை கட்டி பிடிச்சு பாரு அல்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாரு வந்து கண்டென்ட்டுக்காக தான் கமருதீன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, உண்மையான காதல்லாம் கிடையாது, கண்டென்ட்டுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல பிஆர் கும்பல் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 2 வாரமா கமருதீன் பின்னாடி சுத்துறா, ஓகே இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி 50 நாள் இந்த பிக் பாஸ் வீடுல கண்டென்ட் யாரா கொடுத்துக்கிட்டு இருந்தா? ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு தான்றா இருந்தானுங்க. என்னடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம புழுவுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு வந்து ஆதிரையை கட்டி பிடிச்சு நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆதிரை வந்து விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் நிற்கிறாங்க. ஆதிரைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியே ஆதிரையோட குடும்பத்தில் இருக்கிற அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஆதிரை மேடையில் நிற்கிறாங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களோட குடும்பத்தை பொறுத்தவரை ஆதிரை விலை மதிப்பற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு சொல்லலாம். அந்த இடத்துல ஆதிரையோட அம்மாவுமே மக்கள் எப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறாங்க அப்படிங்கறதே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மக பேசுற மாதிரியே பேசுறாங்க. அதை தான் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். எதுக்காகனா ஆதிரை என்ன கேம் ஆடினாங்க அப்படிங்கறத அவங்க அம்மாவும் பார்த்திருப்பாங்க. இந்த இடத்துலயும் மகளை விட்டு கொடுக்காம பேசுறதெல்லாம் ஓகே தான், அதுக்காக மக்கள் மேல பழி போடுறதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை ஆதிரையோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்றாங்க. ஆதிரையை பொறுத்தவரை எனக்கு செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கறத இந்த இடத்துலயும் பாரு வந்து எல்லாரும் முன்னாடியுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆதிரையோட அத்தியாயம் இந்த சீசன்ல இருந்து முடிஞ்சிருது. ஆதிரை போயிடுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கனி, விக்ரம், அரோரா இந்த 3 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம போறதுல அதாவது ஆதிரை பண்ணதெல்லாம் பெரிய விஷயம், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அந்த தப்பையே ஆதிரை வந்து மன்னிச்சுட்டா, இதை இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்கு முன்னாடி ஆதிரை வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் அழுது நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ உன்னோட நடிப்புக்கு ஒரு எல்லையே இல்லையா? சாண்ட்ரா விட நீ தான் அதிகமா அழுது டிராமா பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ண? சாண்ட்ரா மேலதான் ஒட்டுமொத்த பிஆர் கும்பலும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்கள பொறுத்தவரை திவ்யாவை குறை சொல்றாங்க, கனியை குறை சொல்றாங்க,
அன்பு கேங்க குறை சொல்றாங்க. அவங்களோட பிஆர் டீம் தானே அதிகமா இருக்கிறாங்க. ரிவ்யூவர் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துகிட்டு பல பேர் வந்து பிஆர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மனசுல தோன்றதை பேசுறதெல்லாம் அதிகப்படியான நபர்களே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை வாங்கின காசுக்காக ஒருத்தே இல்லாத போட்டியாளர்களுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவை பொறுத்தவரை கேமரா பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆதிரியா நீ வெளியே போயிட்ட, உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அக்கா இந்த ஒரு கிளிப்ஸ் மட்டும் போதுங்க, திவ்யா இவ்வளவு நல்லவங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிஆர் கும்பல பொறுத்தவரை சும்மா ட்ரெண்ட் பண்ணி இருப்பானுங்க. ஆமா தானுங்க, திவ்யாவை பொறுத்தவரை இப்படி ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாதான் உண்டு, வேற என்ன கண்டென்ட் கொடுக்க, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமித் பாரு இந்த ரெண்டு பேருமே பேசுறதை காட்டுறாங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை அரோரா சரியான விஷப்பாம்பு, அவளை நான் மட்டும்தான் நாமினேட் பண்ணியிருந்தேன், அவ என்கிட்ட ஒரு செய்கையெல்லாம் பண்ணா, அதெல்லாம் பார்க்கும்போது அவ எதையுமே மறக்க மாட்டுக்கா, வன்மத்தோட சுத்துறா அப்படிங்கறத அமித் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல பாருவும் அதே தான் சொல்றாங்க. ஆமாங்க, யாரு வேணாலும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஆனா அரோராவை பொறுத்தவரை ஒரு விஷப்பாம்பு, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எப்போ விஷத்தை கக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுத்திக்கிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்களோட கேமை கெடுத்த பெருமை அரோராவை சாரும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் கனி இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து ஆதிரை வந்து அந்த பவரை உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கனியை பொறுத்தவரை நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை, ஆதிரை கண்டிப்பா எனக்கு கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது தெரியும், என்னதான் இருந்தாலும் பாருவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா பாருவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அவ கொடுத்தது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரையும் எதுவுமே இல்ல, தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் பிக் பாஸ் தமிழோட ஹோஸ்டை பார்க்கும்போது கேவலமா இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு எந்தவித மாற்றிக்கிறதுமே இல்ல. அவருக்கு பிடிச்ச நபர்களுக்காக நிறைய முட்டு கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் பிடிக்காத நபர்கள் பேசினா கூட பல இடங்கள்ல அவங்கள ரோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்கள அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது இந்த சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் தமிழ் வந்து இவ்வளவு மோசமா ஒஸ்டா போறதுக்கு போட்டியாளர்கள் காரணமா இல்லனா இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் காரணமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.